எனக்கு முகம் மாமொழியினுடைய அறிவோடு கிடைத்தது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிய அந்த செய்திகளை நான் சொல்லியிருந்தேன். 1980 பிற்பகுதியில் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் ஓர்மை கவிஞர் சுரதாவை கொண்டு தொடங்கப்பட்டது கருணாநிதி நகர் இலக்கிய வட்டம். அந்த தட்டியை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நான் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை. இது ஒரு ஆராய்ச்சியாளன் உண்மையாக இருக்க வேண்டும். நான் இப்போ அதை கலந்து கொண்டேன் என்று நான் சொன்னேன் என்றால் இங்கே மறுத்து பேசுறதுக்கு எனக்கு யாருமே கிடையாது. நான் சொல்றதான் நல்லா. ஆனால் நான் கலந்து கொள்ளவில்லை. முதல் 4 கூட்டங்களுக்கு நான் வந்ததில்லை. 5வது கூட்டம் பிப்ரவரி மாதத்தில் தான் 1981 பிப்ரவரி மாத நிகழ்ச்சியில் தான் நான் கலந்து கொண்டேன். அப்போதெல்லாம் எல்லா கூட்டங்களுக்கும் சிறப்பு பேச்சாளர்கள் வருவார்கள் என்று சொல்ல முடியாது. இருப்பவர்களை விட்டு இந்த 6-7 பேர் தான் நிற்பார்கள். அப்படி தான் வந்தது. அந்த காலகட்டத்தையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது இந்தியாவில் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். நெருக்கடி நிலை முடிந்து ஒரு 3-4 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது. அரசியல் சூழல், கலை பண்பாட்டு சூழல்லாம் ஒரு குழப்பமான ஒரு நிலை தான் இருந்தது. எந்த அளவுக்கு குழப்பமான நிலை என்றால் இன்றைக்கி சொல்கிறவங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கும். அன்றைக்கு சிபிஐ கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்முகமாக இருக்கும். அப்படி இவங்க 2 பேருமே திராவிட இயக்கத்திற்கு எதிராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் ஒரு மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பணிகள்லாம் தொடங்கியது. இப்போ இன்னொன்று பண்பாட்டு தளத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளதாலும் 70களுடைய பிற்பகுதியில் நல்ல தரமான திரைப்படங்கள்லாம் வந்து கொண்டிருந்தது நமக்கு ரொம்ப ஆபத்து என்று ஆளுநர்களை புரிந்து கொண்டு மிக திட்டமிட்டு சககலா, போக்கிரி ராஜா இது மாதிரி படங்கள் எல்லாம் எடுத்து இளைஞர்களை சீரழிக்கின்ற ஒரு திட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் என்னை காப்பாற்றியது கலைஞர் கருணாநிதி முகம் ஆமை அவருடைய பழக்கத்தின் காரணமாக அந்த திசைக்கு சொல்லாமல் நான் நூலகங்கள் ஆராய்ச்சி பிப்ரவரி 81 நான் சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சில மாதங்கள் எனக்கு உடல்நல வசதிகள் நான் அப்புறம் இலக்கிய வட்டத்துக்கு வந்த முதல் கூட்டம் என்பது அப்போது இலக்கிய வட்டம் மாறா மழலையர் மாறா நர்சரி பள்ளிக்கூடத்தில் நடக்கும். அதன் பிறகு ஒரு 2 ஆண்டுகள் கழித்து குறைந்த காலகட்டம் பாரதிதாசன் குடியிருப்பில் அந்த வண்டியெல்லாம் நிற்க வைக்கக்கூடிய நிறுத்தத்தில் சில மாதங்கள் கூட்டம் நடந்தது. அதன் பிறகு தான் இந்த இடத்துல வந்தது. இப்போ இந்த மாறா பள்ளிக்கூடத்தில் முதல் கூட்டம் நான் ஒரு சிறப்பு பேச்சாளர்களை கொண்டு நடத்தப்பட்ட கூட்டம் என்பது 81னுடைய பிற்பகுதியில் ஒரு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பராக இருக்கலாம். சிலம்பொலி செல்லப்பன் பேசினார்கள். அதற்கு தலைமை தாங்கியது சிவராம் செந்தில். உங்களுக்கு நினைவு இருக்குங்களா? நினைவு இருக்காது. இனிமேல் நான் சொல்றது தான் வரல. சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் எனக்கு இன்னும் அந்த காட்சி ரொம்ப மிக மிக தெளிவாக இருக்கிறது. அப்புறம் அந்த கூட்டத்துக்கு அப்போது சுவரொட்டி ஓட்டுற அந்த வசதியெல்லாம் கிடையாது. தட்டி எழுதுவார்னு சொன்னாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு அழைப்புதலை அவர் கைப்பட முகமாமணி எழுதி பச்சை நீலம் சிவப்பு முறையில் எழுதி இதே போல் நீங்கள் ஒரு 50 அழைப்புதல்களை நீங்கள் எழுதி உங்கள் நண்பர்களிடையே பாருங்கள் என்று சொன்னார்கள். நான் அவர் எழுதினேன். சிகரம் செந்தில்லாத சிலம்பொலி பண்ணுறது எல்லாம் எழுதி 50 இதை எழுதிட்டேன். ஆனால் யாருக்கு கொடுக்குறதுன்றதான் தெரியல. அது வேற. அந்த கூட்டம் மிக பசுமையாக எனக்கு இருக்கின்றது. அப்படித்தான் சிகரம் பத்திரிகைலாம் நான் கேள்விப்பட்டது. சித்திரங்கள் 70 இடதுசாரிகள் எல்லாம் கேள்விப்பட்டோம். அந்த ஆண்டில் இருந்த அந்த 81 பிற்பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் எல்லாம் இலக்கியப்பட்டு வந்தாங்க. நினைவிலிருந்து நான் சொல்லக்கூடிய பேர் ஜெயகாந்தன் வந்தார், நான் பார்த்தசாரதி வந்தார், கு ராஜேந்திரன் வந்தார், பூவண்ணன் வந்தார், ஔவை நடராஜன், பேரா அப்புசுவாமி,
ஆரணதுரை கண்ணன், அப்பாத்துறையா, சிவகாமி சிவபுரனார், என்ஆர் தாசன், டி.க. சிவசங்கரன், ஜெயந்தன், அசோகமித்ரன், அப்புறம் டி.கே. சீனிவாசன். இப்போல்லாம் இப்போ நான் டி.கே.சின்னு சொல்ல வந்தேன். டி.கே.சின்னா யாருன்னே பல தெரியாது. இப்போ டி.கே.சி நல்லா நினைவுக்கு அன்றைக்கி வந்தபோது அக்டோபர் புரட்சி, ரஷ்யாவில் நடந்த அக்டோபர் புரட்சியை பற்றி தவறான கருத்து வந்து சொன்னார். அப்போது நானும் சிகரம் செந்தில்நாளும் வந்து மறுத்து பேசணும். மேலே இருந்து நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் தவறு இருக்குங்களா அப்படின்னு சொன்னோம். இது போன்ற இந்த ஒவ்வொரு சான்றோரையும் எழுத்தாளரையும் அழைத்து வரும்போது முகமாமனை என்ன செய்வார்னா, யாரை பற்றி பேசுகிறாரோ அல்லது எந்த எழுத்தாளரோ அவருடைய நூல் ஏதாவது ஒன்றை கொடுத்து படிக்க சொல்கிறார். அப்படி தான் வந்து நான் நூலெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி தான் இப்போ பூவண்ணன் வந்தபோது கல்கியை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர், அப்படி தான் கல்கியை படித்தவர். ஜெயகாந்தன் வந்தாலும் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் மட்டுமல்லாமல் அவருடைய புனைவல்லாத எழுத்துக்கள் மீது ஒரு பெரிய ஒரு மோகம் உண்டு. நிறைய பேர் எனக்கு இருந்தது. அந்த நூலெல்லாம் படித்தோம். நாப்பார் சார் வந்தபோது ஆத்மாவின் காலங்கள், குறிஞ்சி மலர் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி சொல்லிட்டு போகலாம். ஆனால் திருப்பு முனையாக என்னோட வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது வந்து 2 எழுத்தாளர்கள் வந்து பேசுகிறேன். அது ஏப்ரல் 1982, மே 1982 அடுத்தடுத்த ஏப்ரல் 82 வந்து தோமுசி ரகுநாதன் வந்து பேசினாங்க. கே.கே. நகர் கலைஞர் கருணாநிதி நகரில் 4 பெரிய அறிஞர்கள் இருந்தாங்க. ஓமை கலைஞர் சுனதா, ஜெயகாந்தன், தோமுசி ரகுநாதன், மொழிஞாயிறு பாவனர் எல்லாம் இந்த பகுதியில் தான் இருந்தாங்க. ரகுநாதன் வந்து பேசினார். ரகுநாதன் வந்து இடையில் அவர் ஒரு 20 ஆண்டு காலம் எல்லாருமே மறந்து போயிருந்தாங்க. அவர் 50களில் 60களுடைய தொடக்கத்தில் அவர் எழுதிய நூல்களுக்கு அப்புறம் ஒரு 15-20 ஆண்டு காலம் வந்து அவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவில் தான் வந்து அவரை பற்றிய ஒரு அறியாமை வந்து நிறைய பேரிடம் இருந்தது. வெவ்வேறு காரணங்கள், 63 கட்சி உடைஞ்சது, அப்புறம் அவருடைய தனிப்பட்ட இயல்பு, இது மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம். ரகுநாதன் வந்து அப்போ வந்து எந்த அளவுக்கு அவரை பற்றி குழப்பம் இருந்ததுன்னா, ரகுநாதனும் சிதம்பர ரகுநாதனும் தோமுசி ரகுநாதனும் 3 பேர் ஒருவரா வேறுஞர் நபரா என்ற அளவுக்கு குழப்பம். அப்புறம் அன்னைக்கு அவர் ரகுநாதன் என்ற பேர் தான் புத்தகம் எழுதினார். இப்போ வந்து அவர் தோமுசி ரகுநாதன் என்று சொன்னால் தான் தெரியும். அவர் வந்தார். ரகுநாதனுடைய பேச்சை இளம் வயதில் கேட்டவர், அதாவது அவருடைய 1940களிலும் 50களிலும் அவரை வந்து பார்த்தவர்கள் வந்து அவர் மேலே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டு வந்திருக்கலாம். 80களில் வந்து அவர் பின்தங்கி விட்டார். அது உண்மை, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உண்மையில அவர் சிகரம் பத்திரிகையெல்லாம் படித்தாரானே எனக்கு தெரியாது. நான் அவரை சந்தித்த போது ரகுநாதனுடன் பல காலம் வந்து பேசி பழகியிருக்கிறேன். அவர் 1950களுக்கு பிறகு அவர் எதுவுமே வந்து இலக்கியங்கள் எல்லாம் படிக்கிறார். அவர் திருக்குறள், சிலப்பதிகாரம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டார். ஆனால் 82ல் அவர் வந்து புதுமை புத்தகத்தை பற்றி பேசியது. அப்போது மாமொழி அவர்கள் எனக்கு ஸ்டார் பிரசுரம் வெளியிட்ட புதுமை புத்தக கதை. அப்புறம் அந்த கதைகள் பதிப்பில் வந்து இன்னொரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த புத்தகத்துக்கு ப்ரூஃப் பார்த்தது வந்து ஜெயகாந்தன். ஸ்டார் பிரசுரம் வெளியிட்ட புதுமை புத்தக புத்தகத்துலாம் வந்து அவர் தான் ப்ரூஃப் பார்த்தார். நம்ம பின்னாடி மணிகண்டன் வரக்கூடிய பல புதிய புத்தகங்களுக்கு ப்ரூஃப் பார்க்க வேணாம்னு பதிப்பாளர் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன வீட்டு செலவு நேரம் பண்ணிவிட்டாங்க. ரகுநாதன் அவர் இந்த புதுமை புத்தக கலைகள் ரகுநாதன் பேசியதும் புதுமை புத்தக வரலாறை படித்தது. உண்மையிலேயே வந்து எனக்கு பித்து பிடித்தது. புதுமை புத்தக பைத்தியம் வந்து பூசிச்சு. இது ஒரு திருப்பி. அடுத்த மாதமே வந்து அவர் வந்து பாரதிதாசன் பற்றி பேசினார். எனக்கு தெரிந்த அந்த காலகட்டத்தில் வந்து 2 மட்டும்தான் வந்து மேடையில் நின்று பேசலாம். மேடையெல்லாம் கிடையாது, மேசை இருக்கும். மொத்த செலவு எவ்வளோன்னா ஒரே ஒரு ஆப்பிள் வாங்குவார். 2 ஆப்பிள் வாங்குவார். 1.25 ரூபாய்க்கு அந்த திருக்குறள் வந்து தீப்பெட்டி அளவில் ஒரு திருக்குறள் சயின்ஸ் நாட்கள் போடுவாங்க. அப்புறம் ஒரே ஒரு காஃபி தான் சொல்லுவாங்க.
இந்த 3 பேர் வந்து பேச வருபவருக்கு கொடுப்பார். வேற யாருக்கும் எதுவுமே கிடையாது. இது அவர் செலவு செய்வார். அதை இன்னொரு மாமணி கிட்ட வந்து கற்றுக்கொண்ட இன்னொரு அவர் செலவில் அவர் கூட்டம் நடத்தியவரை அவர் தான் வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாமே. நன்கொடை வாங்க ஆரம்பித்த பிறகு 30-40 ரூபா, ஒரு மாதமும் 30-40 ரூபா இல்லை 50 ரூபாய் என்ற அளவிலே வந்து நன்கொடை வாங்க ஆரம்பித்ததும் பொருளாதார பொறுப்பை வந்து கொடுத்துட்டார். அது ஏன்னு தான் கொடுத்தார். ஆனால் கணக்கே பார்க்க தெரியாது. ஆனால் அதை பார்த்தது நம்ம ஓட்டுக்குள்ள ஒவ்வொரு கூட்டத்திற்கும் 5 ரூபாய் 6 ரூபாய் செலவு செய்திருந்தா அவர் கையிலிருந்து தான் செலவு செஞ்சுருப்பார். அந்த செலவை வரது வந்து அவர் பேசுவார். இப்படி தான் வந்து அந்த இது நடத்தினார். அதுக்கப்புறம் சிஎன் பிரசாதம் வந்து அவர் தான் வந்து கணக்கு, எனக்கு எப்பவுமே வந்து கணக்கு சரியாக வராது. நான் சொல்லுவேன், பணம் செலவு பண்ணது எவ்வளவு, பணத்தை தனியாக பரிசீலிக்க கணக்கை சரி பண்ணி கொடுக்கணும், சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. அப்போ இந்த கோவேந்தரும் அபயநட்டாரும் இந்த 2 பேரும் மட்டும் நின்று பேசாமல், அப்போது ஒலி வாங்கி கருவிலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் 2 மேசை வச்சுன்னா நடத்திட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் அமர்ந்து பேசினார். நல்லா இருக்கிறேன். அப்புறம் 2 பேருமே அமர்ந்து பேசும்போது அந்த மேடை தமிழாக இல்லாமல் வந்து இந்த உரையாடல் தமிழிலே வந்து அவர் பேசியது. அப்புறம் அந்த பேச்சில் வந்து வெவ்வேறு மற்றொன்று விரித்தல்னு பவனந்தியார் சொல்கிற மாதிரி வெவ்வேறு விஷயங்களை பற்றி பேசி அவங்க பேச்சு வந்து எனக்கு கோவேந்தனுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் அவரை பார்க்க போனேன். அந்த அவருடைய பழக்கத்தின் மூலமாக இன்னொரு புது உலகம் எனக்கு திறந்து விடப்பட்டது. அது பின்னாடி வந்து புதுமை பித்தன், பாரதி, வஉசி வளர்ந்து வஉசி தான் முதல், அதன் பிறகுதான் எங்கெல்லாம் வந்தாங்க. அப்படி இன்னும் ஒரு திருப்புமுனை நிகழ்ச்சியில் நான் சொல்ல விரும்புகிறது. 1982ஆம் ஆண்டு செப்டம்பர் 22 அது வந்து விந்தனுடைய பிறந்தநாள். அது இன்னொரு ஆச்சரியம் இருக்குது. அசோகமித்திரனுடைய பிறந்தநாள். விந்தனும் அசோகமித்திரனும் ஒரே நாளில் தான் பிறந்தாங்க, வெவ்வேறு ஆண்டு. மு. பரமசிவம் அவர்கள் வந்து தொகுத்த விந்தனும் விமர்சனமும் அப்படின்ற புத்தகம் சேகர் பதிப்பகம் வெளியிட்டாங்க. அந்த நூலை வந்து ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளி, இப்போ தீநகரில் இருக்கீங்களா, கனகர் பூங்கா எதிர்ப்பு, அந்த இடத்துல தான் அந்த வெளியிட்டு. அது நல்லா நினைவு. யார் ராமகிருஷ்ணான்றது எனக்கு நினைவு. ஆனால் அந்த கூட்டத்துக்கு போனது, அந்த நிகழ்ச்சி நடந்தது முடிச்சுட்டு நான் கீழே இறங்கி வரோம். மிதிவண்டியில் தான் போயிருக்கோம். என்னுடைய மிதிவண்டியில் காற்று. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு இருந்தால் அன்றைக்கி சென்னையில், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு, ராத்திரி 12 மணிக்கோ 2 மணிக்கோ என்னமும் கிடைக்கும் இல்லைங்களா? நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. டாஸ்மாக் திறந்துருக்கோ திறந்தில்லையோ 24 மணி நேரமும் வந்து சரக்கு கிடைக்கும். பிரியாணி எத்தனை நேரமும் சாப்பிடலாம், எல்லாமே கிடைக்கும். விட்டுருவோம். காற்றடிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் அங்கே வந்து நடந்தே வரும்போது தான் சொன்னார், நாம் வந்து ஒரு சிற்றிதழை தொடங்க வேண்டும். அந்த சிற்றிதழ் எந்த முகவர்களையும் நம்பி நடத்தக்கூடாது. முகவர்களை நம்பி நடத்தினால் பல பத்திரிகைகள் வந்து நசிந்து போனது காரணம் தான். ஆனால் விடுதலையே இப்போ பத்திரிகை பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பழைய இதழ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு அறிவிப்பு வரும். விடுதலை ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு எச்சரிக்கை, நீங்கள் உடனடியாக பணத்தை அனுப்பவில்லை என்றால் நாங்கள் நாளைக்கு அனுப்புவதை நிறுத்தி விடுவோம். நிறுத்த முடியாது. இப்படியே வந்து ஏஜென்ட்டுகளால் அழிந்த பத்திரிகைகளுக்கு அளவே கிடையாது. குமுதம், ஆனந்தங்களிடம் போன்ற பத்திரிகைகளுக்காக அதாவது பத்திரிகை கொடுக்கறதை நிறுத்தினா அவங்க குழந்தை கேட்டுக்கொள்ள, அதை தவிர மற்ற எல்லா பத்திரிகைகளையும் அந்த ஒழிச்சதில் ஏஜென்ட்டுகளுக்கு வந்துருக்கு. சிகரம் கூட அப்படியெல்லாம் சிரமப்பட்டு வேண்டும். நிச்சயமாக இருக்கும். இந்த நிலை சொன்னார். அதனால் எந்த ஏஜென்ட்டையும் நம்ப மாட்டோம். அப்புறம் வேறு ஒரு உதாரணம் சொன்னாங்க. சீசு செல்லப்பா எழுத்துன்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு. அவர் சந்தாதாரர்களுக்கு மட்டும்தான் பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. அதே போல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு பாராட்டு பத்திரிகை 16 பேர் எழுதுவோம். ஒரு பக்கத்துக்கு
ஒருவர் எழுதுவார், அவர் 10 ரூபாய் கொடுக்க வேண்டும். இந்த 160 ரூபாயை வைத்து 500 பிரதிகளை அச்சடிப்போம். இந்த பத்திரிகை எழுதிய ஒவ்வொரு 16 பேருக்கும் வந்து 20 பிரதிகளை கொடுத்துருப்போம் என்று சொன்னார். இப்படி தான் வந்து அன்னைக்கு சொன்ன திட்டம் மார்ச் 1983 முதல் இதழ் வந்து அச்சிடப்பட்டது. எல்லாரும் சொன்னது போல சிகரம் செந்தில்நாதன் வந்து முதல் சந்தா அவருக்கு இன்னொரு பணக்காரர். அவர் வந்து புத்தகங்களை கொண்டு போய் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இலவசமாக வாங்கிக்கலாம், காசு கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியமும் நினைக்கிறேன்னா என்ன தெரியுங்களா, இலவசமாக புத்தகம் வாங்கணும்னா நான் வந்து இலவசமாக வாங்கி அவங்க வச்சுக்கோங்க. அடுத்த முறை பார்க்கும்போது சார் படிச்சிங்களா சார் அப்படின்னு கேட்போம். அவருக்கு 1000 ரூபாய் இருக்கும். அவருக்கு புத்தகம் படிக்க சைக்காதான் கூட இருக்கலாம், வந்து செய்யலையா, அவர் படிக்கலான்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு வாரம் கழித்து பார்க்கும்போது படிச்சிங்களான்னு கேட்போம். ஒரு 3 மாதம் கழிச்சு கல்யாணத்தில் ஒருவர் சந்திக்கும் போது அவருக்கு என்ன தோணும், பார்க்கும்போது இவருக்கு புத்தகத்தை கேட்டுருவாரா அப்படின்னு பயமாட்டேன். அதனால போய் நம்ம உடனே பணத்தை கொடுத்துருவார். நான் அது போல் இந்த முதல்ல வந்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்களா, அவர் எல்லாமே வந்து காசு கொடுத்து தான் வாங்கினாரு. அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் என்ன காரணமோ தெரியல, இடையில வந்து யார் கண்டுபட்டதுன்னு தெரியல, நடுவில் ஒரு மிகப்பெரும் இடைவெளி விழுந்து விட்டது. அதெல்லாம் சரியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது நிற்கும் எது வந்து சரியோ இல்லை. நம்ம புதுமை புத்தக பதிப்பை வெளியிட்ட போது அது இவ்வளோ பெரிய வெற்றி பெறும். உண்மையில் நான் சொல்கிறேன், எல்லா தமிழ் எழுத்தாளருக்கும் அவங்க மனசுக்குள்ள, அதாவது ஒரு கவிஞராகவோ ஒரு சிறுகதை எழுத்தாளராகவோ நாவலாசிரியராகவோ இருந்தால் எல்லா தமிழ் எழுத்தாளருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை அல்லது கனவு அல்லது எதிர்பார்ப்பு அல்லது பேராசை எப்படி வேணா சொன்னால் சாகித்ய விருது கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம். உண்மையிலே அப்படி ஒரு எண்ணம் முற்றிலும் இல்லாதவன் வந்து நாம் தான் காரணம். வேற உண்மையிலே ஒரு ஆராய்ச்சியாளனுக்கு வந்து சாகித்ய விருது கிடைக்கும் என்று அந்த ஆராய்ச்சியாளர் நினைத்தாங்கன்னா அவன் முழு முட்டாளாக தான். ஆனால் வந்து உண்மையிலே எதிர்பாராதது. அதை விட வியப்பு என்னன்னா, மிக குறைந்த அளவில் தான் வந்து அவரே சொன்ன மாதிரி சிகரம் செந்தில்நாதன் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு மிக அதிகமாக ஒன்று வரவில்லை. நான் இந்த மாதிரி எங்கேயோ வந்து கருத்து எதிராக சொன்னாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைத்தது. அனைத்திற்கும் அடிப்படையில் இலக்கியம்னா இந்த செய்த அனைத்து செயல்களுக்கும் வினைப்பாடுகளுக்கும் வந்து நண்பர்கள் தான் துணை இருந்திருக்காங்க. நான் ஆராய்ச்சி செய்த ஆட்கள் யாருமே ஒருவர் கூட என்னுடைய சாதிக்காரர்கள் கிடையாது. திருநெல்வேலி பக்கம் போனோம்னா பெரிய தொந்தரவு. வாபசிக்கிட்டே ஆராய்ச்சி செய்யறோன்னா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. எனக்கு சொன்னதாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க நீங்கள் அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்கள் சாதி இல்லை அதை தெரிஞ்சு கொடுக்குறேன் விசாரிப்பாங்க. இப்படிதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. நீங்கள் ஒரு மனிதனுக்கு தெரியும், தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒருவருடைய சாதியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் மிக சுலபமானது. இந்த கல்வியாளர் பார்த்து நீங்கள் என்ன தலைப்பில் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு கேட்டால் அதை வைத்து அந்த சாதி உடனடியாக அப்படி எதுவுமே இல்லாமல் வளர்ந்ததற்கு இலக்கிய வட்டம் அதுதான் நம்ம செய்கிறாங்க. சாதி மத வேறுபாடுகள் எல்லாம் கடந்து நம்ம எத்தனையோ பேரை வந்து இத்தனை பேரை சந்திச்சிருக்கோம். அப்படிப்பட்ட இலக்கிய வட்டத்தை பாராட்டுறது உண்மையிலேயே வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அது வந்து எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை, நான் வந்து இதனால் பெருமிதம் கொள்ளவில்லை அப்படின்லாம் வந்து போலி அவை அடக்கம் மாதிரியான மிக மோசமான ஒரு பண்பு கிடையவே கிடையாது. ஒன்று உண்மையான கர்நாடகம் இருக்கிறோம், அது இல்லாட்டி உண்மையை ஒத்துக்கிறோம். நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன். இல்லை எல்லா நண்பர்கள் பேரையும் நான் வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் மாமணியருடைய ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் ரிலே ரேஸ் மாதிரி தான் அடுத்த ஆட்டை கொடுத்துருவார். அவர் 2 பேர் இலக்கிய வட்டத்தை பிரபாகரத்தையும் முகம் பத்திரிகையை இடமானத்தையும் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு சிறப்பான இருக்காங்க. இந்த சமயத்தில் நான் அடிக்கடி வருவதில்லை, தொடர்பு கொள்வதில்லை என்றாலும் கூட
அவர்கள் வந்து இன்னமும் வந்து குடும்பத்தினராக இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினர் உறுப்பினராகத்தான் வந்து கருதி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. மணிகண்டனை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் எப்படி சொன்னாரோ அன்னை பாராட்டி கொள்வதற்காக அவர் வந்து வந்ததாக அவர் சொன்னார். இது போல அவருக்கு நான் தனியாக வந்து நன்றி சொல்ல வேண்டியதில்லை. பழைய நோட்கள் எல்லாரையும் பாருங்க. அனைவருக்கும் வந்து ஜெகதீசன் ஐயா அவருக்கு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்படி இலக்கிய வட்டார ஆட்கள் எனக்கு எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதி வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு அரசு விழாக்கள் எப்படி நடக்கும்னு தெரியும் இல்லையா? நல்ல எண்ணத்தோடு தான் நடத்தப்படுகிறது. நடைமுறை சிக்கல்கள், அந்த விழா ஏற்பாடுகள் எல்லாம் வந்து கடைசி நிமிஷத்துக்கு தான் நடக்கும். அப்படி நடந்த ஒரு கடைசி நிமிட ஏற்பாடு நிகழ்ச்சி காலையில் வந்து கூட்டத்துக்கு கூட உள்ளே இருக்கிற கூட்டத்தோட வெளியில் இருக்கிற கூட்டம் இருந்தாங்க. யாரையும் உள்ள பண்ணிருக்காங்க, முழுக்க வந்து போலீஸ்காரங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. அவர்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர என்ன நோக்கத்திற்காக அந்த கூட்டம் என்பது காவல்துறைக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்க தான் பதில் சொல்ல வேண்டியது எல்லாமே. அங்கே போனால் எனக்கு வேண்டிய எனக்காக வந்தால் ஒரே ஒருவர் தான் அவர் சொன்னேன். அது மட்டும் இல்லை, ஆனால் வந்து என்னை கடிந்து கொண்டார். அதையும் சொல்கிறேன். வந்து பாராட்டுறதுக்கு பதிலாக எங்கள் மனைவி குழந்தை அழைச்சி அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. எப்படி விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாராட்டுறதுகளை கணிச்சிட்டாங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம இலக்கிய வட்டத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்புரிமை. இதை வந்து நான் கொடுக்கறது இல்லை, நான் கொடுத்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க, யாரும் மறுக்கவே முடியாது. நான் எத்தனையோ செய்திகள் நான் பழைய செய்திகள்லாம் படம் பாடல்கள் எல்லாம் பேசலாம். அதுக்கான நேரம் அப்படின்னு வந்து உண்மையிலேயே வந்து மிகவும் பண்ணியிருக்கிறேன். இலக்கிய வட்டம் எந்தெந்த இடத்தில் நடந்து எந்த அளவில் வந்து முன்னாடி மணிகண்டன் ஐயா பேசுறது மட்டும்தான் வந்து போக்குவரத்து இறைச்சலை தாண்டி கேட்கும். வேற யார் பேசுறதுன்னு கேட்காது. ஆனால் அப்படியே விடாக்குறியாக வந்து இந்த இடத்துல அருமையாக அமைதியான ஒரு இடத்துல இத்தனை உடல் மின்விசிறிக்கு மூடக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. தொடர்ச்சியாக இந்த அரசு பள்ளிகளிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நல்ல கடமைக்கணும். இந்த மாதிரி இடத்துல இருந்துதான் வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கான ஆட்களை வந்து தயார் செய்யணும். இந்த மாதிரியான கூட்டங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நினைக்கலாம். பெரிய இடங்களில், நிறுவனமயப்பட்ட இடங்களில், எட்டி தட்டி போன அமைப்புகளில் நீங்கள் புதிய முறைகள், புதிய மாற்றங்கள் உழைப்பதற்கான வாய்ப்பு வந்து இல்லவே இல்லை. அதுவும் இன்றைக்கே நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த முழுவதும் வந்து பிற்போக்கு வலதுசாரி சக்திகள் வந்து அதை அன்றாடம் வலுப்பெற்று வருகின்றன. ஜனநாயக சக்திகள், இடதுசாரி சக்திகள் எல்லாம் வந்து பின்னடைவை சந்திக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போன்ற அமைப்புகள் எல்லா இடங்களிலும் தொடர்ந்து நடக்க வேண்டும். அங்கே இளையோரை நம்ம தயார்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருத்தம், நான் சிறுவனாக இருந்தபோது என்னை வளர்ப்பதற்கு, வழிகாட்டுவதற்கு எத்தனையோ பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த வயதை வந்து கடந்து விட்டேன். நான் முகம் மாமணி அவர்களை நான் சந்திக்கும் போது அப்போது அவருக்கு வயது 50, இப்போ எனக்கு 57. நான் 50க்கு அப்புறம் வந்து நான் யாரையாவது வளர்த்துருக்கிறேன்னா என்று எண்ணி பார்த்தால் வந்து நான் அவர் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய பதிலை வந்து நான் சொல்ல முடியாத நிலைமையாக இருக்கிறேன். ஒவ்வொருவருடைய இயல்பு காரணமாக பெரிய பொறுமை வரும். அது ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் வந்து எழுதி கொண்டு வருவதையெல்லாம் வந்து படிக்கிறதுங்கிறது வந்து அதெல்லாம் வந்து ஒரு குழந்தைகளாம் வேணும், வளர்த்துக்கொள்ள வேண்டும். பெரியவர்கள் வளர்த்து கொண்டு வந்து அவர்களை வழி நடத்த வேண்டும். அப்படித்தான் வந்து தலைமுறை. ரகுநாதனே எடுத்துக்கிட்டோம்னா 22 வயசில் ரகுநாதனை வந்து புதுமைப்பித்தன் இனம் கண்டார்.
அதே போல் 22 வயசுல பூ அழகிரிசாமி இறந்துட்டார். பெரிய பெரிய மோஸ்டரோடு வந்த ஆட்களை எல்லாம் வந்து நோட்படும். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியோட நான் இந்த செய்தியை நான் உரையை முடித்து கொடுக்கேன். சொன்னார் யாருன்னு அர்த்தத்தில் வந்து கூட ரகுநாதன் அழகிரிசாமி அறிமுகப்படுத்தி சொன்னாங்கன்னா இவர் புதுமைப்பித்தனை இவர் உங்களுடைய சீடர் அப்படின்னு சொன்னாரப்பா. சீடர்னு சொன்னாரப்பா, சீடர்னு சொன்னால் மேல் மாடி காலின்னு அர்த்தம், நண்பர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புதுமைப்பித்தன் அப்படிதான் இருந்தார். என்ன சொல்றது, ஈவிரக்கம் இல்லாமல் அவர் ஆற்றல் இல்லாதவர்கள் என்று நினைத்து அவர்களெல்லாம் வந்து அவர் புறக்கணித்தார். சமகாலத்து ஆட்கள் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து நேரடியாக தோல்வி காட்டினார். ஆனால் வந்து ரகுநாதன் வந்து அவர் அடையாளம் காட்டினார், ஒரு அழகிரிசாமி அடையாளம் காட்டினார். அவர்களுடைய பங்களிப்பு இன்னும் இருக்கின்றது. ரகுநாதனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பெரிய சாதனைகள் எல்லாமே வந்து அவர் ஒரு 30-35 வயசுக்குள்ள செஞ்சு முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் ஒரு 40 ஆண்டுகள் இருந்தார். நான் அவராக நினைக்கிறேன் என்றால் சொல்கிறேன், அவர் அந்த நல்ல பெயரை கெடுத்துக் கொள்வதற்காக பல முயற்சி செய்தார். அவரால் வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு வந்து அவருடைய முதல் 15 ஆண்டு காலம் இன்னைக்கும் பாரதியும் சொல்லி பாரதி சில பார்வைகள் புதுமைப்பித்தன் வரலாறு இன்னைக்கு நீங்க படிங்க. 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து படித்தால் வந்து ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நூலாக பாரதி விஷயத்துலாம் படித்து வந்து பைத்தியம் மாதிரி தான் அது. அதுவே இப்படிப்பட்ட அறிமுகங்களை எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்த இலக்கிய வட்டம், அந்த இலக்கிய வட்டத்தில் நான் இன்றைக்கும் கடன்பட்டவராக இருப்பேன். நண்பர்கள்